இவனை கூட்டு போ முதல்ல. இவனை ஃபர்ஸ்ட் கூட்டு இங்க போ. ஒரு கூப்பு இருக்கே யோ. அங்க இருக்குடா, நாங்க வரணும்டா. டேய் இருங்கடா. கார் ஸ்பான்லயே கார் எடுக்கலடா. 3 பக் இங்க எல்லா காரும் அப்படியே இருக்குடா ஃப்ரெஷ்ஷா. அப்ப எட்டு போ சீக்கிரம். ஆறா விட்டு போ சீக்கிரம். அவன் இரு கார் ஸ்பான் போயிட்டு இருக்கான். அஞ்சு பக்கி நிக்குது ப்ரோ இங்க. அதான்டா அது விட்டு வாங்குறா முதல்ல. சீக்கிரம் வா. நீ ஏன்டா அங்கே நிக்கிற? சொல்றானே தவிர பாம்பு வெளிய விட மாட்டாங்க. அதான் கார் ஷீட்ல கார் எடுத்துன்னு வரான். மிராடோ எடுத்துட்டு வரேன். உங்க 2 பேரும் சேர்த்தே பிக் பண்ணிக்கலான்றதுக்காக. வெறும் இப்ப யோசி, நம்ம முன்னாடி ஒரு 3 கார்ல இருந்து போவான். அப்படியே வச்சு செதற விடுவோம் அனுப்பு. வெட்டிகள் இருக்குதாடா? வெட்டிகள் இருக்குதா? கார்டு இருக்காதடா? கார்டு இறக்கிறாரு. ஐபால் ரொட்டேட் பண்ணிட்டே வரேன். டீம் 15ல ஒரு அது நானும் ஐபால் தான் ரொட்டேட் பண்ணிட்டேன். கேட்டா எனக்கு பக்கியை கொடுத்துரு. எனக்கு எல்லாமே பக்கி தான் இருக்கு. கூப்பு ஒரே ஒரு கூப்பு இருக்கு. கூப்பு அவனை எடுத்துக்க சொல்லு. செயல்படணும். இறங்குடா. நீ அதை ஏன்டா பாக்குற? நீ நீ பின்னாடியே இந்த வீட்டை தான் பிடிக்கணும். புரியுதா? இந்த வீடு தான் சென்டர்ல இருக்கு. அந்த வீட்டை தான் பிடிக்கணும். எவனோ குத்தனானா ஆடிதான் அவன ஒரு வழி இல்லவா? எல்லாரும் அந்த பக்கம் தான் இருப்பானுங்க. யாருன்னா லைவ் பார்க்க முடிஞ்சா பாருங்க. லைவ் பார்க்க முடியாது. சரி வா வா வா. அந்த வீட்டுக்கு போனா அடிச்சிருவானுடா. வரேன் சார் எல்லா வண்டி இது உள்ள விடுறான். திருப்பி விட்டுக்க. அந்த நேரத்தில் தடவாதீங்க. நிறைய உட்காருங்க. ஆளுக்கு ஒரு மூளையா பிடிச்சி உட்காருங்கடாடி. போலாம். சென்ட்ரு இப்பெல்லாம் போனா தசு தெரியும். நம்ம 3 பேர் தான் இருக்கும். 4 பேர் இருந்தா கூட சமாளிக்கலாம். இங்க ஷெல்டர்ல 2 இடமா அடைச்ச மாதிரி இருக்கும். ஷெல்டர்ல 2 அடைச்ச மாதிரிலாம் இருக்குடா. அங்க எதுலயுமே இருக்காரு அந்த மாதிரி. அப்படியா? ஷெல்டர்ல கிடையவே கிடையாது. ஷெல்டர்லாம் நாங்க சுத்தி பார்த்து எப்போ அப்பயே கத்துக்கிறதுலாம் வருஷம். பாத்தியாச்சு உனக்கு தெரியுதா? 4 மேன் வந்து நம்ம விளையாடவே இல்லை இன்னும். ஃபுல்லா பி 4 மேன் விளையாடவே இல்லை. நான் அப்பயே சொன்னேன் அவன்கிட்ட வேணாண்டான்னு சொன்னேன். நாக்கு வச்சு அதோட போதுண்டா வந்துடுறான். எவ்வளவு நாக்கு வச்சு அவங்க அழுத்தணும்னு ஒரு முடிவோட தான் விளையாடுறாங்க எல்லாரும். அது மாதிரி பண்ணக்கூடாதுடா. மேன்ல சாகக்கூடாதுன்னா அது பண்ணக்கூடாதுன்னு உனக்கு எனக்கு தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? நம்மள ஐபி சுத்துறாங்க. ஐபி முடிச்சேன். அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஏய் நம்ம அசால்ட்டா அடிக்கலாம்டா. நம்ம கிட்ட எல்லாம் எப்படி சொல்றது? இப்போ ஒரே ஒரு பிளேயரு நல்லா கேம் சென்ஸோட நல்ல ஒரு அதான சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆடின பிளேயர் வந்தான்னு வச்சுக்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரு நம்மளாம் கையிலே பிடிக்க முடியாது. 2 பேர் வந்தான்னு வச்சுக்க அசால்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல நல்லா கொஞ்சம் குட் அசால்ட், ஓரளவு குட் அசால்ட் தப்பிச்சு எரிஞ்சிருவோம்னாலாம். நம்ம போடுற ஸ்ட்ராட்டஜிக்கும் அழகா அட்டியும் செதறம். என்ன இவனை சொல்ற? செத்துறமா செத்துறாதான்? கண்டிப்பா செதறம். செதறம் தான். அது வேணுமே.
விடு விடு, இதுவே போதும்டா, எனக்கு இதுவே போதும். என் செல்லக்குட்டி ஆடிச்சுன்னா போதும். என் செல்லக்குட்டி ஆனா அடிமட்டே அடிமட்டே ப்ரோ என்னன்னே தெரியல ப்ரோ. அடி வாங்குற யாரு bro. வந்தா மட்டும் பி மாரி ஆடிட்டுருக்கேன். ஏன்னே தெரிய முடியும். ஏன்னா வாங்கல எல்லாம் பிளேயரு, நீ பாட்டு அவ்வளவுதான். தம்பி நீ மூடு. பாட்டு பாட்டு எனக்கு தெரியும். எல்லாம் பாட்டா இருக்கு. எல்லாம் பாட்டு தான்டா. நீ எதுக்கு இப்போ ஓடுன? அதெல்லாம் தேவையில்லாத சூத்து கொழுப்பு. இங்க வந்து உட்காரு நீ. இந்த மாரி வேலை தான்ப்பா எனக்கு அசிங்கமா வருது வாயில. எவனா கார் எடுத்துன்னு இந்த பக்கம் வந்திருந்தானா நேடு அங்கதான் கிடக்கும் தெரியுமா? எதுக்குடா இந்த இந்த ஏன் இந்த கோழி சுத்து எல்லாம் பாக்குற நீ? அப்படி சாவடிக்கிறேன். நானே எதனா பண்ண முடியுமான்னு உட்காந்துக்கிறேன். வெறியேத்திக்கிறானுங்க. எல்லா ரொட்டேஷன் இங்க வந்து குத்துற நேரத்துல இவர் எடுத்து சுத்தி நிறாரு. கார் வச்சு சாவறானோ. கார் எஃப்எஸ் பிரின்ஸ். பேக் பேங்க்ல 2 ஃபியூல் கேன் அந்த ப்ரோ. சரி அதை எடுத்து போட்டு வச்சிருவாங்க. போட்டு வச்சிருவாங்க. டீம் பிளேயர் 1 டீம் 1ல கம்மியா தான் இருக்கானுங்கடா. ஒரு மேன்ல சார். டீம் 1ல ஒரு மேனோ 2 மேனோ தான் இருக்கானுங்க. அதான் டீம் 11 ஒரு நாக்கு விழுந்திருக்கா. தேர்ட் பார்ட்டில அடி வாங்குறானுங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டில அடி வாங்குறாங்க. ஆயிச்சு விட்டான்டா. டீம் 11ல ஒருத்தன் முடிஞ்சான். ஜோன் ஷிஃப்ட் ஆக போகுது. பாத்துட்டேன். ஐயோ ஐயோ ஏடா இப்படி என்ன சாவடிக்கிறாரு. ஏய் இங்க போயிடலாம்டா. இங்க போனா எப்படி என்ன பண்ணணும் சொல்லுங்க. இருடா அத்தடா யோசிச்சுட்டு எல்லாத்தையும் இருப்பானுங்க. அடிப்பான் அங்க இருந்து அடிப்பான் எல்லாத்தையும். நேரா இங்க குத்துறா வண்டி. டேய் ஐயோ இருடா. நேரா இங்க ஆரம்பிச்சோன்னா ஒருத்தன் நேரா எத்துமே இங்கதான் குத்தணும். புரியுதா? ஸ்ட்ரெயிட்டா அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டு. எந்த கார் வேகமா போகுமோ அவன் எடுத்துக்குங்க. ஆரா நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. ஏன் உன் மேல எனக்கு டவுட் ஆகுது. நீ ஒழுங்கா உயிரோட வருவியான்னு தான் போற டவுட். வழியில போனமாயிடும் சத்தியமா எஸ்ஜி ஆனா அவன் தைச்சிரும். ரைட்ல போடா எஸ்ஜி. அங்க காவா இருக்கும். ரைட்ல இது வரானுடா, ரொட்டேஷன் வரானுங்கடா. அடிச்சு ஓட விட்டான். ஏய் அவன் வருவான்டா. அவன் சீட் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவ? போ நீ போய் அடுத்த புடி. செத்தான்டா எஸ்ஜி. செத்தாடா. ஏய் தப்பிச்சிட்டியா? கேள எப்படில தப்பிச்சா? வா அந்த வாட்ச் டவர் நான் குடிச்சிருவா. வாட்ச் டவர் ஆடுறேன் நான். நீங்க எதுவும் வேணாம். இங்கேயே ஆடுவா. ஏன் வாட்ச் டவர் யூஸ் பண்ணுங்க? வண்டியை ஒழுங்கா விட்டு இங்க ஆடுங்க. அப்படிதான் பக்கா விட்டாச்சு. அவ்வளோதான். உள்ளவாடா செல்லம். எங்க வீட்டுல எங்க ஒன்னா ஆடு. போட்டு வச்சிருக்கேன். அடி ஷார்ட்டா பாம்பர் நீ சொல்லிட்ட பாரு. ஏகேமே அஸ்ட்ராலஜி. அட பாவி. குத்தான். ஷார்ட்டா செத்துட்டான். சத்தியமா. ஏய் பெட்ரோல்லாம் இருக்கா பாத்தீங்களாடா? பெட்ரோல்லாம் இருக்கா பாத்தீங்களா? தெரியலையே. அதெல்லாம் இருக்கும் ப்ரோ. இல்ல பாத்துக்க. ஒரு முக்காவாசி இருக்கு போதும். ஒரு ஜோன் தாக்கு காவாசி தான் ப்ரோ இருக்கு. பெட்ரோல் கொடு. ஐயோ யாருக்கு கால் எடுத்துக்கோ. ஏய் அப்படி ஓடாதடா. பகில இல்ல. எங்க கலங்குது. நம்ம ஓப்பன்ல ஓடும் போதெல்லாம் கலங்குதா? கில் அடிக்க முடியல. கில் எடுக்க முடியல பாரு. எங்க அடிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஏய் அவன் மலையில அடிக்கிறான்டா. அந்தாண்ட இங்க இருந்து வியூவே இருக்காது. அவன் அப்படியே அந்த பங்கு பெட்ரோல் பங்க் சைடுல போயிட்டு
நீ கம்முன்னு சாத்திட்டு உட்காருங்க. எவனையும் அடிக்க Marked போறான். Marked a location. அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான்டா விட்றான். எங்க இருந்துடா சவுண்ட் வந்துச்சு? டேய் 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 Watch ஏன்டா out. ஏன்டா அடிச்சிட்டோம்டா. டேய் ஏன்டா கம்முடா டேய். பாக்குறான் ப்ரோ, இங்க நம்மள தான் ப்ரோ பாக்குறான். நம்மள அவன் பாத்து தூக்கி கடட்டா அவன் வந்துருக்கான். எங்கனா பாத்து கடட்டா எங்கனா பாத்து நீ எதுவுமே Got it. பண்ணாதடா அந்த பின்னாடி வரவன மட்டும் பாடுறா ஏன்டா அவன்லாம் பாத்து அமைதியா இரு. ஃபில் நோட் பண்ணுங்கடா நோட் பண்ணுங்கடா. Got it. ஓகே ஜோன் மாட்டு ப்ரோ. இரு அவனுக்கு போட்டு ஜோன் ரொட்டேஷன் போட்டு ரொட்டேஷன் இங்க போய் ஆடலாம். ஜோனுக்கும் நமக்கு ஆசையே இல்லடா. இவங்க ஃபுல் டீம். Watch out. ரைட்ல போறானுங்க. அவன் இந்த மலை சைடு போறான் ப்ரோ, பிரச்சனை இல்ல போறான். அவன் எங்க எடுப்பான்? மலைக்கு போய் மலை பார்த்துட்டு எங்க ஏறிட்டான். எடுப்பான்? மோஸ்ட்லி என்ன பண்ணுவான் அந்த பானோஸ் ஜோன் அவுட் ஆஃப் ப்ரோ. அவன் இப்படி போயிடும் ப்ரோ, இங்க தான் ப்ரோ எடுக்கணும், இந்த பக்கம் தான் ப்ரோ அங்க இறங்கணும். பாரு நம்ம என்ன பண்ணுவோம், இப்படியே போயிட்டு இங்க குத்திடுவோம் உள்ள, இது உள்ள குத்திடுவோம். சரி சரி இங்க ஃப்ரீயா இருந்தா இங்க எடுத்துக்கலாம். கிளம்பு. டேய் இது பாரா ரோட்ல போறானுங்க பாரா. நம்ம கிளம்பணும். கிளம்பலாம் வா. நான் போட்ட ரூட்லயே போடு. பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணு. எங்கேயும் ஃபைட் எடுக்கக்கூடாது. ரைட் வா நல்லா ரைட் வா 18 செகண்ட் இருக்கு. வா நீ ரைட் வா. வேணும்னா நான் ஷார்ட் கட் சொல்றேன், அப்ப ஐத்திக்கலாம். எவனுமே இல்லை பாரு. எங்கேயும் முட்டாமல் மல்ல இருக்க மாட்டான். வா கொஞ்சம் ரைட் எடுத்து வா. மலை மேல ஏறாதடா மென்டல். லெஃப்ட் ரைட் எடுத்து வாடாங்கிற. மலை மேல ஏறி பார்க்க விட்டுன்னு வர. இருக்காண்டா இப்படி வாடா. நான் மாட்டிட்டேன். やられちゃった。 ஏன்னா தூக்கலாம் ரொட்டேஷன்லே. ஏஜி நீ மட்டும் தான்டா. நான் தப்பிச்சிட்டேன். Help. ஃப்ரண்ட்ல யாரா அவன்? ஹீல் பேட்டில் பண்ண ஒரு வழி கிடையாது. அவங்க கேட் கீப் பண்றாங்க. காமிக்குது. பின்னாடி எடுக்க முடியாது ப்ரோ. ஹீல் பண்ணு. ஒரு வீல் பஞ்சர் பண்ணல. பாத்துட்டான்டா. அந்த ரைட்ல எனிமிடானா டக்கு லெஃப்ட் வரணும்.